அனிமிக்கா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்னஸ் பிரீத் இருக்கும், மூச்சு வந்து இறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அனிமிக்கா இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்குமே அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்துமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இரத்தச்சோகை பயங்கரமாக முற்றிய நிலையிலும் சரி, அதே மாதிரி பிராங்கியல் ஆஸ்துமாலையும் சரி, ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது மூச்சு வாங்குதல் அப்படின்னு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு மூச்சு வாங்குது ஒருவேளை ஆஸ்துமாவா இருக்குமோ அப்படின்னு நினச்சி இன்ஹேலரோ அந்த மாதிரி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை ஏதாவது ப்ராங்கோடைலேட்டஸ் மருத்துவர்கள்ட்ட அதை மட்டும் சொல்கிறது, எனக்கு உடனே ரொம்ப நாளாக மூச்சு வாங்குதுங்கிறப்ப டக்குன்னு அவங்களுக்கு எமர்ஜென்சி இது பண்ணுறப்ப பண்ணுவாங்க, அதையே தொடர்ந்து போகிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லேயும் அனிமிக் வந்து வருவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஞானிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆகாரம் சாப்பிட்றது கிடையாது, நீர் அருந்தி அப்படியே தான் அதாவது வாழ்வாங்க, தவ நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து அந்த உயிர் ஓட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சுவாசம் மட்டும் சீராக இருந்ததுனாலே போகும் நம்ம உயிர் வாழ்வதற்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜன் எடுக்கிறோம். ஸோ அந்த ஆக்சிஜன், இந்த ஹீமோக்ளோபின், இது ரெண்டுமே சேர்ந்தாதான் ஒரு திசுக்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இல்லை நம்ம என்னதான் சத்தா சாப்பிட்டாலும் எதுவும் நமக்கு கிடைக்காது. ஸோ அனிமிக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பிராங்கியல் ஆஸ்துமாவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அதாவது அனிமிக்கா இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிராங்கியல் ஆஸ்துமா வராது. ஆனால் அனிமிக்கா இருக்கவங்களுக்கு அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கும். ஏன்னா அங்கே ஆக்சிஜன் அவங்க உள்ளே எடுத்தாலும் அந்த ஹீம்ங்கிறது இல்லாத பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கும். அதே டயத்தில் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி டிஸ்போஷர், அதாவது அவங்க குடும்பத்தில் முன்னாடி யாருக்காவது பிராங்கியல் ஆஸ்துமா இதுக்குரிய ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் அந்த துப்பாக்கியில் இருக்க அந்த தோட்டாவாட்டம் நம்ம ஜெனட்டிக் ஃபேக்டர், அந்த விசை மாதிரி அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி விசையாட்டம் இந்த இரத்தச்சோகை வந்து ஏற்படும். குறிப்பாக யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான். ஏன்னா ஆண்களுக்கு வந்து அவ்வளோவா இரத்தச்சோகை வந்து ஏற்படுறது கிடையாது. எந்த வகையில நியூட்ரியன்ஸ் பெண்கள் வந்து மற்றவர்களுக்காக பார்த்து மீதம் இருக்கிறவனை எடுத்துக்கிறது, இல்லை அவங்களுக்கு தேவையான போஷாக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்தாலும் அவங்க தேவையில்லாத தின்பண்டங்கள் அந்த மாதிரி எடுக்கிறப்ப வயிற்றுப்புழுக்கள் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நார்மலாகவே அவங்க அனிமிக்காக இருப்பாங்க.